வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். 4-5 நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. நான் சொல்லியிருந்தேன், என்னால் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சூழல் சம்டைம்ஸ் உருவாகும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் தாளிச்சா, அதாவது பிரியாணிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தாளிச்சாவுக்கு கொஞ்சம் எலும்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த எலும்புக்கு தேவையான அளவு நம்ம வாங்கிக்கலாம். எலும்பும் கறியும் கொஞ்சமாக இருக்கணும். இப்போது நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டனை 2 தடவை கழுவிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் 2 தடவை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அந்த நம்ம மட்டனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மட்டனுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல பொடி, அந்த மட்டன் பொடி சேர்த்துக்கிட்டு தேங்காய் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு முந்திரி அரைச்சிட்டு சேர்த்தோம்னா சுவை நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சர் குழம்பு பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இப்போது உப்பு, இப்போது அந்த மசாலா, உப்பு, தேங்காய், தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே சும்மா பச்சையாகவே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். மட்டன் இந்த எலும்பு ஒரு 4-5 விசில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரில் சேர்த்துட்டேன். ஒரு 5-6 விசில் வரட்டும், பார்க்கலாம். நம்ம எண்ணெயே சேர்க்கலை, ஆனால் பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு. நல்லா திறக்கும் போதே நல்ல வாடை வரும் திக்காக. அதே நேரத்தில் பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி பிரியாணிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், தேங்காய் சோறு பிரியாணிக்கெல்லாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன கரண்டியில். அதில் சோம்பு, கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நம்ம அதிலையே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மட்டன், பருப்பு இதெல்லாம் வேக போடுவீங்கள்ல, அப்போ கூட ஒரு துண்டு பட்டை, அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் பொடியிலையே எல்லாமே அரைச்சிருக்கிறதுனால நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான். நான் இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். சூப்பரான மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.